जय राधा माधवा कुंज बिहारी जय राधा माधवा कुंज बिहारी जय गोपी जन वल्लभा गिरिवरधारी जय गोपी जन वल्लभा गिरिवरधारी यशोदानंदन व्रज जनरंजन 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 यमुनातीरावन चारी यमुनातीरावनचारी जय राधा माधवा कुंज बिहारी जय राधा माधवा कुंज बिहारी हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे जय प्रभुपदा जय प्रभुपदा जय प्रभुपदा जय प्रभुपदा जय गुरुदेवा जय गुरुदेवा गुरुदेवा जय गुरुदेवा। श्रील प्रभुपाद की जय, अनंत कोटि वैष्णव वृंद की जय, नमाचार्य श्रील हरिदास ठाकुर की जय। प्रेम से कहो श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद की जय। श्री श्री राधा कृष्ण गोप गोपीनाथ श्याम कुंड राधा कुंड गिरि गोवर्धन की जय। गंगा में जमुना की जय, तुलसी देवी की जय, भक्ति देवी की जय, हनुमान संकीर्तन की जय। युग धर्म हरे कृष्ण महामंत्र की जय, श्रीमद् भागवतम की जय। हरे कृष्ण। எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜந்து ஸ்துதி. இதுக்கு பேரு ஜந்து ஸ்துதின்னு பேரு. கருவில இருக்கிற குழந்தை அதோடைய சூழ்நிலை தாங்க முடியாம, வேதனைகள் தாங்க முடியாம பகவான் கிட்டக்க பிரார்த்தனை பண்றது. அதுக்கு பேருதான் ஜந்து ஸ்துதி. சோ நம்ம அடிக்கடி பிரபுபாத் கிட்ட இருந்து கேட்டிருக்கோம், எப்படி அந்த குழந்தை கர்ப்பத்துல இருக்கிறதே வேண்டிக்கிறது, நான் எப்போ இந்த கர்ப்பத்தை விட்டு வெளியில வரேனோ முழுமையா பக்தி பண்ணி உங்களுடைய பாதத்தை அடைவேன், ஆன்மீக லோகத்தை அடைவேன்னு பிரார்த்தனை பண்றது. ஆனா வெளியில வந்த உடனே பலவிதமான மாயை அதை தாக்கி அதை கட்டுப்படுத்தி அது பகவானிய மறக்கும்படி ஆயிடுறது. சோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, கர்ப்பத்துல இருக்கிற எல்லா குழந்தையும் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கிறது கிடையாது. சோ நம்ம நினைச்சுக்கலாம் எல்லா கர்ப்பத்துல இருக்கிற எல்லா குழந்தையும் மகாபாகவதா இந்த மாதிரி பிரார்த்தனை பண்றதுன்னு. அப்படி கிடையாது. பக்தியில முன்னேறின ஒரு ஜீவாத்மா அது கர்ப்பத்துல இருக்கிறது இந்த மாதிரி பிரார்த்தனை பண்றது. சோ ஜஸ்ட் பிகாஸ் நம்ம ஒரு சஃபரிங் சிச்சுவேஷன்ல இருக்கோங்கிறதுனால உடனே நம்மளுக்கு பக்தி வருங்கிறது அவசியம் கிடையாது. அதை நம்ம உலகத்துல பாக்குறோம், எல்லாரும் சஃபர் பண்றாங்க. எல்லா ஊர்லயும் எல்லா விதத்திலையும் பல விதமான மக்கள்கள், ஏழையா இருக்கிறவங்க, பணக்காரங்களா இருக்கிறவங்க, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எல்லாரும் சஃபர் பண்றாங்க. ஆனா அதுல எவ்வளவு பேர் பக்திக்கு வராங்க? அதே போலதான்
இந்த கர்ப்பத்துல இருக்கிற சிச்சுவேஷன் வந்து ரொம்ப சஃபரிங்கா இருந்தாலும் எல்லா ஜீவாத்மாவும் பகவான் கிட்ட வேண்டுங்கிறது கிடையாது. சில சுகிருத்தி வாய்ந்த ஜீவாத்மாக்கள் ஆல்ரெடி பக்தி பண்ணி பகவானை புரிஞ்சுண்ட ஜீவாத்மா மறுபடியும் ஜென்மம் எடுக்க நேர்ந்தால் இந்த மாதிரி பாகவதம்ல வர இந்த போர்ஷன் இந்த கர்ப்பத்துல வாழ்ற குழந்தைய பத்தி மானது எப்படின்னாக்கா, இப்போ நான் வந்து யார்கிட்டயாவது பாகவதம் பத்தி கன்வின்ஸ் பண்ணணும், அவங்கள ஒரு செட் எடுத்துக்க வைக்கணும் அப்படின்னாக்கா இதை வந்து நான் எடுத்து சொல்லுவேன். பாகவதமோட மகிமை என்ன அப்படின்னாக்கா, 3வது காண்டத்துல இந்த மாதிரி கர்ப்பத்துல குழந்தை எப்படி வளருது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், இந்த மாசம் ஒரு மாச கணக்குல கொடுத்து நம்மளுக்கு வந்து இதுல பாகவதம்ல வருது. சோ இதுல என்னோட ஒரு பர்சனல் கனெக்ஷன் இந்த பாகத்தோட அப்படின்னாக்க, ஒரு நிமிஷம். நான் வந்து ஸ்கூல்ல படிக்கிறது 7th or 8th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கிறது சயின்ஸ் ப்ராஜெக்டுக்கு வந்து ஏதாவது பண்ண சொல்லியிருந்தாங்க. சார்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க டீச்சர். அப்போ எங்க அப்பா கிட்ட வந்து ஒரு மெடிக்கல் புக் இருந்தது. ஸோ அந்த புக்கை எடுத்து அதுல என்ன இருக்குன்னு பார்த்து, ஸோ ஹவு த ஃபீட்டஸ் க்ரோஸ் இன் த ஓம் அப்படின்னு அங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷன் இருந்தது. ஸோ அந்த டயக்ராம்லாம் டிரா பண்ணி எழுதி சார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எப்போ நான் பாகவதம் படிச்சேனோ, பல வருஷங்களுக்கு அப்புறமா பாகவதம் படிக்கிறது இந்த செக்ஷன் வந்த போது, ஆஹா பாகவதம்லயே இது இருக்கா அப்படின்னா எனக்கு வந்து அது ரொம்ப அதிசயமா இருந்தது. ஸோ உடனே எங்க அப்பாவோட புக்கை திருப்பியும் எடுத்து கம்பேர் பண்ணா இட்ஸ் அமேசிங். எப்படி பாகவதம்ல 5000 வருஷம் மினிமம் நம்ம கணக்கு போடுறோம்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாகவதம்ல என்ன சொல்லியிருக்கோ அதே இந்த காலத்துல மாடர்ன் சயின்ஸ் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மாடர்ன் சயின்ஸ் கண்டுபிடிச்சது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயமா கொண்டாடுறவங்க இருக்காங்க. நாம என்ன கொண்டாடுறோம், இந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஞானம் எல்லாம் நம்ம சாஸ்திரத்துல இருக்கே அப்படிங்கறது நாம கொண்டாடுறோம். ஸோ அது வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுல. ஸோ இப்போ இந்த இதை ஆரம்பிக்கலாம். பிரார்த்தனைகள். தஸ்யோபசன்னமவிதும் ஜகதிச்சயாத நானாதனோர்புவி சரணாரவிந்தம் சோஹம் வ்ரஜாமி சரணம் யகுதோ பயம் மே. தமிழ்ல இருக்கிறதுனால நீங்க இதுல பாத்துக்கலாம். மாதாஜி, I will take, yes. மாதாஜி நீங்க ஒரு வரி படிக்கணும் மாதாஜி, அதுக்கப்புறம் டிவோட்டீஸ் யாராவது திருப்பியும் சாண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி மாதாஜி. ஓகே ஓகே சரி. சோ நீங்க செலக்ட் பண்ணிக்கிறீங்களா, யாரு சொல்றீங்க? ஓகே. தஸ்யோபசன்னமவிதும் ஜகதிச்சயாத तस्योपसन्नमवितुं जगदिच्छयात नानातनोर्भुवि चलच्चरणारविन्दम् नानातनोर्भुवि सलच्चरणारविन्दम् सोऽहं व्रजामि शरणं ह्यकुतो भयं मे. सोऽहं व्रजामि शरणं ह्यकुतो भयं मे. சரணம், இங்க சரணம் கிடையாது, சரணம் எடுத்துக்கிறோம். शरणं सोऽहं व्रजामि शरणं ह्यकुतो भयं मे. सोऽहं व्रजामि शरणं தானே शरणं ह्यकुतो भयं मे. येने दृशी गतिरदर्श्य सतोऽनुरूपा येने दृशी कदिर अदर्श्य सदोनुरूप. இன்னொரு வாட்டி வேற யாராவது சொல்றீங்க? तस्योपसन्नमवितुं जगदिच्छयात तस्योपसन्नमवितुं जगदिच्छयात तस्योपसन्नम् अवितुं जगदिच्छयात
इच्छयात नानातनोर् नानादनोर् भुवि चलच्चरणारविन्दम् भुवि चल शरणारविन्दम् सोऽहं व्रजामि शरणम् सोऽहं व्रजामि चरणम् शरणम् शरणम् ह्यकुतो भयं मे यगुतोपयं मे येनेदृशी येनेदृशी गतिर् कदिर् गतिर् कदिर् கதிர் இல்ல கதிர் கதிர் कदिर् அதர்ஷ்ய சதோனுரூபா आदर्श्य सदोनुरूपा வெரி குட் ஒன் மோர் பர்சன் हरे कृष्ण இன்னொரு வாட்டி சொல்லலாம் ஸ்லோகத்தை ஒன் மோர் பர்சன் ஜந்துருவாச்ச ஒன் மோர் பர்சன் கேன் சே இன்னொருத்தர் யாராவது சொல்லுங்க जन्तुरुवाच தஸ்யோபசன்னம் தஸ்யோபசன்னம் दस्योपसन्न அவிதும் दस्योपसन्नम् अविदुम् அவிதும் ஜகதிச்சயாத जगदि इष्यत நானாதனோர் नानादनोर् भुवि चलच्चरणारविन्दम् नान् भुवि भुवि कलच्चरणारविन्दम् भुवि चल चलच्चरणारविन्दम् सोऽहं व्रजामि शरणम् सोऽहं व्रजामि शरणम् ह्यकुतो भयं मे यकुतो भयं मे येनेदृशी येने तृषी गतिर् गदिर् अदृश्य सतोनुरूप அதர்ஷ்ய சதோனுரூபா. ஓகே இது நம்ம வேர்ட் பை வேர்ட் புரிஞ்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ ஜந்து உவாச்ச இந்த கருவுல இருக்கிற ஜந்து சொல்றது மனித மனித ஆத்மா கூறுகிறது. ஓகே தஸ்ய தஸ்யனா பரம புருஷ பகவானின் உபசன்னம் having approached for protection பாதுகாப்பிற்காக. ஓகே யாராவது படிக்கிறீங்களா வேர்ட் டு வேர்ட் தமிழ்ல அப்படியே படிச்சுட்டு போங்க. ஓகே மாதாஜி. பதம் மொழிபெயர்ப்பு வழங்குவர் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஜந்து உவாச்ச மனித ஆத்மா கூறுகிறது தஸ்ய பரம புருஷ பகவானின் உபசந்தம் பாதுகாப்பிற்காக அணுகப்பட்டு அவிதும் காக்க ஜகதண்டம் இச்சையா அவர் விருப்பத்தில் அதா நானா தனோ பல்வேறு வடிவங்களை ஏற்பவர் புவி பூமியில் சலத் நடத்தல் சரணாரவிந்தம் தாமரை பாதங்கள் ச அகம் நான் பிரஜாமி ஷெல் சரணம் பாதுகாப்பவரை ஹி உண்மையில் அக்கூத பயம் எல்லா பயத்திலிருந்தும் விடுதலை தருதல் என்னிடம் ஏன பயாரால் இத்ருச்சி அந்தி அந்த கதி வாழ்வு நிலை அதர்ஷ கருதப்பட்டு அசத்த பகுதியற்ற பக்தியற்ற அனுரூபா பொருந்துகிறது. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இது இன்னொரு வாட்டி பார்க்கலாம் வேர்ட் டு வேர்ட். கொஞ்சம் மேல அந்த ஸ்லோகம் ஃபுல்லா காட்டுங்க. ஓகே சோ இந்த ஜந்து என்ன சொல்றது அது சரணம் எடுத்துக்கிறேங்கிறது. சோ பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றார் கடைசி ஸ்லோகம் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்டக்க சரணம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றா இல்லையா. சோ அதே ரெண்டு வார்த்தைகள் தான் இங்க வருது. விரஜாமி சரணம் அங்க சரணம் விரஜ அப்படின்னு பகவான் சொல்றார். சோ அதுக்கு பதிலா இந்த ஜீவன் என்ன சொல்றது விரஜாமி சரணம் நான் எடுத்துக்கிறேன் சரணம் எடுத்துக்கிறேன்
அப்படின்னு சொல்றது. சோ இங்க என்னது? விரஜாமி சரணம், சரணம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது. யார்கிட்டக்க சரணம் எடுத்துக்கிறது? தஸ்ய, அவர்கிட்ட. சோ அவர்கிட்டன்ட்டு அவருங்கிறது யாரு? அவருடைய குணங்கள் என்னது அப்படின்னா உபசன்னம், அவர்கிட்ட நான் வந்து சரணத்துக்கு போறேன். உபசன்னம்னா உப்பனா கிட்டக்க போறது. சோ யார்கிட்டக்க நான் சரணம் எடுத்துக்க போறேன் அப்படின்னாக்க ஜகத் அவிதும், இந்த ஜகத்தை காப்பாத்துறதுக்காக. ஜகத் தஸ்ய உபசன்னம். நாங்க பிரிச்சு பிரிச்சு சொல்றேன். இந்த ஸ்லோகம் வந்து நம்ம மனப்பாடம் பண்ண போறோம். அதனால நல்லா கவனிங்க. தஸ்ய உபசன்னம். சோ அவர்கிட்டக்க நான் போறேன், சரணம் எடுத்துக்க போறேன். யாரு? அவிதும் ஜகத், பாதுகாக்கிறார். என்னத்த பாதுகாக்கிறார்? இந்த ஜகத்தை பாதுகாக்கிறார். ஓகே, நான் யார்கிட்ட சரணம் எடுத்துக்க போறேன்? இந்த ஜகத்தை வந்து யாரு காப்பாத்துறாரோ அவர்கிட்டக்க நான் சரணம் எடுத்துக்க போறேன். சோ எப்படி அவர் பாதுகாக்கிறார் இந்த உலகத்தை அப்படின்னா இச்சையாத்த நானா தனோகோ, அவருடைய இச்சைப்படி நானா பலவிதமான தனோஹோ, தனுனா உடம்பு, தனம் தனு தன் மண் அப்படின்பா ஹிந்தியில. தன்னுனா உடம்பு, மண்ணுனா மனம். சோ தனோஹோ அப்படின்னா உடல்கள். சோ பகவான் வந்து பலவிதமான உடல்கள் எடுத்து இந்த பூமிக்கு வரார். சோ தஸ்ய உபசன்னம், அவர்கிட்ட பாதுகாப்புக்காக போறேன். யாரு? அவித்தும் ஜகத், இந்த ஜகத்தையே பாதுகாப்பாத்துறவர். எப்படி பாதுகாப்பாத்துறார்? இச்சையாத்த நானா தனோகோ, தன்னுடைய இச்சைப்படி பலவிதமான உடல்களை ஏற்றுக்கொண்டு புவி, புவினா இந்த உலகத்துல இங்க இருக்காங்க புவனாதேவி. சோ புவனா அப்படின்னா உலகம், புவி அதே அர்த்தம். புவி, இந்த புவனத்துல சலோ சலோ சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹிந்தி தெரியுமோ இல்லையோ, சலோங்கிற வார்த்தை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சலோனா என்னது? வா போலாம். சோ சலச்சரணார விந்தம், அவருடைய பாதங்களை இந்த புவி மேல வைத்து சலனம் பண்ணது. சோ அங்க சலனம், அதனால சல சரணார விந்தம், அவருடைய பாதங்களை இந்த புவி மேல வைத்து அவர் வந்து சலோ சலோ பண்ணிருக்கார், நடந்திருக்கார் இந்த புவியில. எப்படி நடந்திருக்கார்? நானா தனோகோ, பலவிதமான உடல்கள் எடுத்து. அப்படின்னா இங்க என்ன குறிக்கிறது? பகவானோட பல அவதாரங்களை குறிக்கிறது. மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன ராம பரசுராம, இந்த மாதிரி பல ரூபங்கள் எடுத்து பகவான் வந்து இந்த ஜகத்தை காப்பாத்துறதுக்காக புவியில தன்னுடைய பாதங்கள் சரணாரவிந்தத்தை வச்சு நடந்திருக்காரு. ஓகே, சோ இதுல என்னன்னாக்க இத்தனை அவதாரங்கள் எதுக்காக பகவான் எடுத்திருக்கார்? பக்தர்களை காப்பாத்துறதுக்கு. அவ்வளோ அவர் வந்து சிரமப்படுறார். விதவிதமா ரூபங்கள் எடுத்து வந்து சிரமப்பட்டு எல்லாரையும் காப்பாத்துறவர் கிட்டக்க நான் சரணம் எடுத்துக்கிறேன். சோகம் ரஜாமி, அவர்கிட்ட நான் வந்து போறேன். எதுக்கு? சரணம் எடுத்துக்க போறேன். ஓகே, சோகம், சோ அவர்கிட்ட, அகம் நான், பிரஜாமி போறேன். எதுக்கு? சரணம் எடுத்துக்க. ஏன் அவர்கிட்ட சரணம் எடுத்துக்கணும்? அவர்கிட்ட போனா எனக்கு என்ன கிடைக்கும்? அகுதோ பயம். அவர்கிட்ட போனா சரணம் ஹி அகுதோ பயம். ஹீனா கண்டிப்பா. சோ அவர்கிட்ட சரணம் எடுத்துட்டா ஹி கண்டிப்பா என்ன கிடைக்கும்? அகுதோ பயம், எல்லா விதமான பயங்களும் ஓடி போயிடும். எங்கன்னு தெரியாத அளவுக்கு எல்லா பயமும் ஓடி போயிடும். அப்பேற்பட்டவர் கிட்டக்க நான் சரணம் எடுத்துக்க போறேன். மேனாலும் நான். சோ இங்க இன்னொன்னு என்ன சொல்றார்? நான் வந்து இந்த கண்டிஷன்ல இப்ப நான் இருக்கேன், ரொம்ப கஷ்டப்படக்கூடிய கண்டிஷன்ல நான் இருக்கேன். எப்படி கஷ்டப்படுறேங்கிறது பின்வரும் ஸ்லோகத்துல அந்த ஜந்து நம்மளுக்கு தெரியப்படுத்தும். சோ இவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நான் ஏன் இருக்கேன்னா அசத்தஹா, நான் பண்ண அசத்து காரியங்கள்னால. உங்களுக்கு எல்லாம் அந்த பழக்கம் இருக்குமான்னு தெரியல. நம்ம தமிழ் லாங்குவேஜ்லயே திட்டணும்னா அந்த காலத்துல எல்லாம் அஷடுன்னு திட்டுவா. நான் நிறைய கேட்டிருக்கேன். அது உங்களுக்கும் அந்த பழக்கம் இருக்குமான்னு தெரியல. சோ அந்த அஷடுங்கிற வார்த்தை எதுல இருந்து வருது? அசத்து. சத்துனா நல்ல காரியங்கள், அசத்துனா கெட்ட காரியங்கள். சோ கெட்ட காரியங்கள் பண்றியே அசத்துன்னு திட்டுறது அஷடுன்னு ஆயிருக்கு நம்ம தமிழ் பாஷையில. சோ இந்த மாதிரி அசத்தான செயல்கள் செஞ்சதுனால எனக்கு அனுரூபா, அதுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு சூழ்நிலையில நான் இப்போ இருக்கேன். ஏனே திருஷி, எவ்வளவு மோசமான கதி.
சோ இங்க எல்லாருமே கதிர்னு படிச்சேன். சோ தமிழ்ல கதிர்ங்கிற வார்த்தை இருக்கிறதுனால உங்களுக்கு இது பார்த்தா கதிர்னு வருது. இது வந்து கதி, அதோ கதி சொல்லுவாங்க. என் கதி என்ன எடுத்து பாரு சொல்லுவோம் இல்லையா, அந்த கதி தான் இங்க குறிக்கிறது. ஏனே திருஷி கத்திர் அதிருஷ்ய அசத்தோனு ரூபா. அதுதான் இங்க இந்த வார்த்தைக்கு. இப்ப இன்னொரு வாட்டி இந்த ஸ்லோகத்தை சொல்றேன். இப்ப வார்த்தைக்கு வார்த்தை புரிஞ்சிட்டதுனால கரெக்டா நீங்க அதை லிங்க் பண்ணிக்கணும். தஸ்யோபஸ் பிரிச்சு படிச்சாக்கா நம்மளுக்கு அர்த்தங்கள் புரியறதுக்கு சௌகரியமா இருக்கும். சோ பிரிச்சு சொல்றேன். தஸ்ய உபசன்னம் அபித்தும் ஜகத் இச்சயாத் நானா தனோர் புவி சரணாரவிந்தம் சோஹம் வ்ரஜாமி சரணம் ஹி அகுதோ பயம் மே ஏனே திருஷி கதிர் அதர்ஷ்ய அசதோனுரூபா. சேர்த்து சொல்றேன். தஸ்யோபசன்னமவிதும் ஜகதிச்சயாத் நானாதனோர் புவி சலச்சரணாரவிந்தம் சோஹம் வ்ரஜாமி சரணம் ஹ்யகுதோ பயம் மே ஏனே திருஷி கதிர் அதர்ஷ்ய சதோனுரூபா. ஓகே, சோ இது நம்ம எல்லாருமே மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னாக்கா இது வந்து ஜந்து வந்து இருக்கிற சிச்சுவேஷன்ல பிரார்த்தனை பண்றது. இவ்வளவு கஷ்டமான சிச்சுவேஷன்ல நான் சூழ்நிலையில நான் இருக்கேன்னா இதுக்கு என்ன காரணம்? நான் செஞ்ச அசத்து காரியங்கள், நான் செஞ்ச தவறான காரியங்கள்னாலதான் நான் கஷ்டப்படுறேன். சோ இப்போ கூட நம்ம கர்ப்பத்துல இல்ல, கருவுல அந்த இதுல இல்லைன்னா கூட இப்ப இருக்கிற சூழ்நிலையிலயும் நம்மளுக்கு பலவிதமான கஷ்டங்கள் வருதுன்னா அதுக்கு யாரு காரணம்? நாம் செஞ்ச அசத்து காரியங்கள், நாம செஞ்ச பாவ காரியங்கள். சோ நம்ம கண்டினியூஸா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோம். நம்ம செஞ்ச பாவங்கள்னால நம்ம வந்து கண்டினியூஸா ஏதாவது ஒரு விதத்துல கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஜந்துக்கு இருந்த அறிவு நம்மளுக்கு கண்டிப்பா வரணும். சோ வி ஷுட் டேக் ஷெல்டர் ஆஃப் கிருஷ்ணா. அவர்கிட்டக்க நம்ம ஷெல்டர் எடுத்துட்டோம்னா எல்லா பயமும் நீங்கும். சோ பிரபுபாத் வந்து இந்த பர்போர்ட்ல முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா இச்சயாத்த. சோ இந்த ஜந்து வந்து இப்போ கர்ப்பத்துல இருக்கு. அது வந்து தேர்ந்தெடுக்கல. எனக்கு இந்த அம்மா வேணும், எனக்கு இந்த மாதிரி பாடி வேணும், இந்த மாதிரி ஊர்ல நான் பிறக்கணும், அந்த மாதிரி அது எதுவும் அதால சூஸ் பண்ண முடியாது. கர்ப்பத்துல வந்துடுத்தா பிறந்தாதான் தெரியும் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பிறந்திருப்போங்கிறது. நம்மளுக்கு வந்து அதுல கண்ட்ரோல் கிடையாது. கர்மனா தெய்வ நேத்திரேன்னு ஜந்தோஹோ தேக உபபத்தையே. கர்மா படி அந்த ஜந்துக்கு வந்து தேகம் கிடைக்கிறது, உடல் கிடைக்கிறது. ஆனா பகவான் அந்த மாதிரி கிடையாது. அவர் எப்படி வர்றார்? நானா தனோகோ பலவிதமான உடல் எடுத்துக்கிறார்னா எப்படி எடுத்துக்கிறார்? இச்சையா, அவருடைய விருப்பம் படி. சோ அதுதான் பகவானுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற வித்தியாசம். நம்ம வந்து we are forced to take a certain kind of body. ஆனா பகவான் வந்து அவரோட இச்சைக்கு ஏத்தாப்புல அவர் வந்து ரூபங்கள் எடுத்துக்கிறார். இன்னொன்னு விஷயம் பிரபுபாத் என்ன சொல்றாருன்னா, ஏன் நம்ம பகவான் கிட்டக்க போனோம் இந்த சிச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்துறதுக்குன்னா, இந்த ஜந்து என்ன சொல்றது? பகவானாலதான் நான் இந்த சிச்சுவேஷன்ல இருக்கேன். பகவான் தான் என்ன இந்த சிச்சுவேஷன்ல போட்டிருக்காரு. ஏன் போட்டிருக்காரு? நான் செஞ்ச பாவங்கள்னால. சோ பகவான் தான் என்ன இந்த சிச்சுவேஷன்ல போட்டிருக்காரு. அப்படின்னா இந்த சூழ்நிலையில இருந்து யார் என்ன வெளியில எடுத்துட்டு வர முடியும்? அதே பகவான் தான் வெளியில எடுத்துட்டு வர முடியும். அதனாலதான் நான் அவர்கிட்ட வேண்டிக்கிறேன். சோ நம்ம வந்து இப்போ வேர்ல்டுல பார்த்தோம்னா பலவிதமான ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. என்ன சஃபரிங் வந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஓகே, எங்கேயாவது பணத்தை செலவு பண்ணி எப்படியாவது நான் சரி பண்ணிக்கிறேன், அது ஒரு ஆப்ஷன். இல்ல டாக்டர்கிட்ட போறோம், இல்ல இது பண்ணிக்கிறோம், அது நம்ம வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் ட்ரை பண்ணிட்டு கடைசியில பகவான் கிட்டக்க ஐயா எல்லாம் ட்ரை பண்ணிட்டு எதுவும் ஒர்க் ஆகல, நீயே தான் கதி, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சரண்டர் பண்றோம் இல்லையா? அதுக்கு நம்ம திரௌபதி கூட எக்ஸாம்பிள் கொடுக்கறோம். சோ அந்த மாதிரி நம்ம வந்து எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் நம்மள வந்து பகவான் தான் காப்பாற்ற முடியும். நம்ம மத்தவாழ்கிட்ட வந்து சரணம் தேடிட்டு போனோம்னா இட் இஸ் கோயிங் டு பி அ ஃபெயிலியர். டெம்பரரியா நம்மளுக்கு ஏதாவது ரிலீஃப் கிடைக்கலாமே தவிர பெர்மனன்ட் ரிலீஃப் நம்மளுக்கு மத்தவாழ்கிட்ட இருந்து கண்டிப்பா கிடைக்காது. சோ யாருனால நம்ம இந்த சிச்சுவேஷன்ல இருக்கோம்? முதற் கடவுள்னால, பகவானோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்னால, இந்த செயலுக்கு இந்த கர்மான்னு அவர் கொடுத்ததுனால நம்ம ஒரு சூழ்நிலையில இருக்கோம். அதை விட்டு வெளியில வரணும்னா அதே கடவுள், அதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் நம்மள வந்து வெளியில எடுத்துட்டு வர முடியும். சோ இவ்வளவு தத்துவங்கள் இந்த ஸ்லோகால இருக்கு.
அதனால இதை நீங்க மனப்பாடம் பண்ணி எப்போ கஷ்டம் வந்தாலும் சரி, கஷ்டம் இல்லைனாலும் சரி, அடுத்த ஜென்மம் எடுக்கக்கூடாதுங்கிற ஃபீலிங் வந்தாலும் இந்த பிரார்த்தனையை சொல்லி, பகவானே உங்ககிட்ட சரணாகதி எடுத்துக்கிறேன். என்ன வந்து இப்போ நான் இருக்கிற கஷ்டங்கள்ல இருந்தும் காப்பாத்தி மறுஜென்மம் எடுக்காம உன்னோட சரணாரவிந்தத்தை அடையும்படி அருள் பண்ணணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம். சோ இப்ப வந்து அந்த ஜந்து என்னெல்லாம் கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்ல போறது அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லோகம். எஸ் ஓகே, யாராவது ரிப்பீட் பண்ணிக்கோங்க. यस्त्वत्र बद्ध इव कर्मभिरावृतात्मा நான் சொல்லிட்டேன் மாதாஜி. சொல்லுங்க வள்ளி. ஒரு நிமிஷம். எஸ் மாதாஜி. எஸ் ஓகே. यस्त्वत्र बद्ध इव कर्मभिः अवार्तात्मा आवृतात्मा भूतेन्द्रियाशयमयीम् अवलम्ब्य मायाम् ஸ்பிளிட் பண்ணியே சொல்றேன். यस्त्वत्र बद्ध इव कर्मभिः आवृतात्मा भूतेन्द्रिय आशयमयीम् अवलम्ब्य मायाम् आस्ते विशुद्धम् अविकारम् अखण्डबोधम् आतप्यमान हृदये वसितं नमामि. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம எல்லா ஸ்லோகமும் நிறைய வாட்டி சொல்லிட்டு போனோம்னா டைம் இருக்காது. ஸோ இந்த ஸ்லோகம்லாம் ஒரு வாட்டி சொல்லிட்டு போலாம். கேன் வி ரீட் த டிரான்ஸ்லேஷன்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்ப்பு வழங்குவர் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். எனது செயல்களால் இப்பொழுது கட்டுண்டிருப்பதாக தோன்றும் தூய ஆத்மாவாகிய நான் மாயையின் ஏற்பாட்டால் என் அன்னையின் கருப்பையில் படுத்திருக்கிறேன். ஆனால் பாதிக்கப்படாமலும் மாற்றம் இல்லாமலும் என்னுடன் இங்கு இருக்கும் அவருக்கு நான் என்னுடைய மதிப்புமிக்க வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றேன். அவர் எல்லையற்றவர். செய்த செயலுக்கு வருந்தும் உள்ளம் உடையார் போல் அவர் அறியப்படுகிறார். அவருக்கு நான் எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றேன். நன்றி மாதாஜி. ஸோ இப்போ அது சொல்றது, நான் அதேதான் என்னோட கர்ம வினைகள்னால நான் வந்து இங்க பத்தப்பட்டு கிடக்கிறேன், அம்மாவோட கர்ப்பத்துல இருக்கேன். ஸோ நான் வந்து எப்படி இந்த சுச்சுவேஷன்ல கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆனா நான் தனியா இல்லை, என் கூட இன்னொருத்தர் இருக்கார். அவர் யாரு? அவிகாரம், விசுத்தம், அவிகாரம், அகண்ட போதம். இந்த 3 குணங்கள் உடைய ஒருவர் என் கூடயே இருக்கார். ஸோ அவர் வந்து அன்லிமிட்டெட். அவருக்கு வந்து எந்த ஒரு அகண்டம் இல்லையா, அகண்டம்னா எந்த லிமிட்டும் இல்லாம அப்பேற்பட்டவர். ஆனா அவரை வந்து எல்லாராலையும் பார்க்க முடியாது. இப்போ இந்த ஜந்துக்கு வந்து பரமாத்மாவை பார்க்க முடியல அப்படின்னா இட் இஸ் நாட் பிகாஸ் பரமாத்மால வந்து பிழை இருக்கிறதுனாலயோ குறைபாடு இருக்கிறதுனாலயோ கிடையாது. நம்மளால ஏன் நம்ம ஹிருதயத்திலேயே வசிக்கிற பரமாத்மாவை ஏன் பார்க்க முடியலன்னா அது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு குறைபாடு. பகவான் கிட்ட அந்த குறைபாடு கிடையாது. சோ இது வந்து உபனிஷத்துல எல்லாமும் இந்த ஐடியா இருக்கு, நம்மளுக்கு தெரியும். பிரபுபாத் அடிக்கடி கோட் பண்ணுவார் பகவத்கீதை பொருளுரைகள்ல. எப்படி ஒரு மரத்துல 2 பறவைகள் இருக்கு. ஒரு பறவை வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறது, இன்னொரு பறவை வந்து அதுக்கு கைட் பண்றது. உனக்கு இந்த ஃப்ரூட் வேணுமா, இதை சாப்பிடு, இனிப்பு வேணுமா அதை சாப்பிடு, காரம் வேணுமா அதை சாப்பிடு. அதோட இச்சை என்னவோ, அது என்ன ஆசைப்படுறதோ
அது நிறைவேற்றி கொடுக்கறது அந்த இன்னொரு பறவை. சோ அதுதான் இங்க அந்த ஜந்து எடுத்து சொல்றது. நான் இருக்கேன், ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நான் இருக்கேன், என் கூட இன்னொருத்தர் இருக்கார், அவருடைய குணங்கள் என்னது அப்படின்னா விசுத்தம். நான் வந்து அவ்வளோ ஒரு அசுத்தமான நிலையில இருக்கேன். அது வந்து நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல அது நம்மளுக்கு அதை இன்னும் கிளாரிஃபை பண்ணும். எப்படி அது மூத்திரம் இதுக்கெல்லாம் நடுவுல நான் இருக்கேங்கிறது அது அப்புறமா இன்னும் எடுத்து சொல்லும். சோ இப்போ இந்த ஜந்து என்ன சொல்ற, நான் வந்து இவ்வளவு ஒரு டர்ட்டி சூழ்நிலையில இருக்கேன், அதே என் கூடயே இன்னொருத்தரும் இருக்கார். ஆனா அவர் எப்படின்னாக்கா விசுத்தம், அவ்வளவு சுத்தமா ஆனவர். இந்த சிச்சுவேஷன்ல இருந்தா கூட அவருக்கு எந்த விதமான தீங்கும் கிடையாது. ஹி இஸ் கம்ப்ளீட்லி பியூர், விசுத்தம், அவிகாரம், எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. சோ சேஞ்ச் கிடையாதுன்னா நம்ம கேட்கலாம், அப்போ எப்படி அவர் மத்ஸ்ய கூர்மா வராகம்னு சேஞ்ச் பண்ணி தானே பல விதமான ரூபம் எடுக்கிறார் அப்படின்னு நம்ம கேட்கலாம். சோ இங்க வந்து இந்த அவிகாரம் சேஞ்சுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய குவாலிட்டியில எந்த சேஞ்சும் கிடையாது. அவர் எந்த ரூபம் எடுத்தாலும் சச்சித் ஆனந்தம்ங்கிற குவாலிட்டியில எந்த விதமான சேஞ்சும் கிடையாது, குவான்டிட்டிலையும் சேஞ்ச் கிடையாது. அவர் எந்த ரூபம் எடுத்தாலும் இஸ் கம்ப்ளீட்லி பவர்ஃபுல். பிரபுபாத் சொல்வார், அவர் வந்து மீனமா இருந்தாலும் சரி, வராகமா இருந்தாலும் சரி, அத்தனை அழகு. ஏன்னா அவருடைய ஷட்டைஸ்வரங்கள்ல அழகு ஒண்ணு. அவர் எந்த ரூபம் எடுத்தாலும் அவ்வளோ அழகா இருப்பார். சோ இந்த அவரோட குவாலிட்டிஸ்ல எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. அவிகாரம், அகண்ட போதம், அன்லிமிட்டெட். போதம்னா அறிவு, நாலேஜ். சோ சச்சித் ஆனந்தம் சொல்றோம் இல்லையா, அதுல வந்து சித்துங்கிறது என்னது, அறிவு. சோ அவரோட அன்லிமிட்டெட் நாலேஜ் உடையவர், ஃபுல் ஆஃப் நாலேஜ். அப்பேற்பட்டவர் வந்து என் கூடயே இருக்கார். எங்க இருக்கார்? ஹிருதயே, என்னோட ஹார்ட்ல இருக்கார். ஹிருதயே வசிதம், ஹிருதயே வசிதம். ஆனா அவர் வந்து ஹார்ட்ல இருந்தா கூட என்னால பார்க்க முடியல. யாரால அந்த பரமாத்மாவை பார்க்க முடியும்னா, ஆத்தப்பியமான, ஆத்தப்பியம், தபம்னா என்னது, தவம் பண்றது இல்லையா, தவம் பண்றது. ஏதாவது ஒரு நம்மளா ஒரு கஷ்டத்தை ஏற்று அந்த கஷ்டம் மூலமா நம்மளுடைய ஆசையங்கள், இந்திரியங்கள்ல கட்டுப்பாடு பண்றோம், அதுக்கு பேரு தபம். சோ எந்த ஆத்மா வந்து தவம் பண்ணிருக்கோ அந்த மாதிரி ஹிருதயத்துலதான் அந்த பரமாத்மாவை பார்க்க முடியும். எல்லா ஹிருதயத்திலயும் இருக்கார். ஆனா எந்த ஹிருதயத்துல வந்து அந்த தவம் குணம் இருக்கோ, தவம்ங்கிறது இங்க இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லிருக்கிறது, ரிபென்டன்ட். அதாவது நான் தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணதுனால தானே நான் இந்த ஒரு சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்னு யாரு வந்து வருத்தப்படுறாரோ, அப்பேற்பட்டவாதான் ஹிருதயத்துல பெருமாளை பார்க்க முடியும். சோ நம்மளுக்கு வந்து பலவிதமான கஷ்டங்கள் வரத்தே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், மத்தவாள் மேல பழிய சொல்லுவோம். அவரால இப்படியாச்சு, அவ இப்படி பேசினதுனால நான் கஷ்டப்படுறேன்னு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யார் மூலமா நம்மளுக்கு அந்த கஷ்டம் வருதோ அவ மேல நம்ம கோபத்தை காட்டுவோம், நம்ம வருத்தத்தை காட்டுவோம். ஆனா அதை மீறி நம்ம வரணும். அதை மீறி எதுக்கு வரணும், நான் செஞ்சதேதான் இன்னைக்கு என்ன இந்த கஷ்டத்துல போட்டிருக்கு, நான் செஞ்ச அசத்து காரியங்கள், நான் செஞ்ச பாவ காரியங்கள்னாலதான் இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன்னு நம்ம எப்போ ஏத்துக்கிறோமோ அப்பதான் நம்மளுக்கு பகவானை பார்க்க முடியும். மத்தவாளை நம்ம பழி சொல்ற வரைக்கும் நம்மளுக்கு விழுந்த ஒரு கஷ்டத்தினால நம்ம மத்தவாளை பழி சொல்லி அவளை வெறுத்து அந்த வெறுப்புங்கிற குணம் நம்ம மனசுல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அங்க வந்து பகவானை நம்ம பார்க்க முடியாது. சோ பகவானை பார்க்கணும் அப்படின்னா, அவரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வர கஷ்டங்கள் நானா ஏற்படுத்தினதுதான் அப்படின்னு நம்ம கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணணும். கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணி மத்தவா மேல எந்த வெறுப்பும் காட்டாம அந்த ஒரு பியோர் ஹார்ட்டா இருந்தாதான் நம்ம வந்து பகவானை பார்க்க முடியும். சோ நம்ம நினைச்சுக்கலாம், அந்த மாதிரி ஹார்ட் எனக்கு இல்லையே, ஏதாவது ஒரு தவறு நடந்தா ஐ எம் பிளேமிங் தி அதர் பர்சன், எனக்கு அந்த மாதிரி குவாலிட்டி இன்னும் வரலையே அப்படின்னா ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். சோ பகவான் வந்து நம்மளுக்கு நிறைய சான்சஸ் கொடுப்பார். ஒரு எக்ஸாம் முடிஞ்சிடுத்துன்னா அதோட ஸ்டாப் ஆயிடுதுங்கிறது கிடையாது. ஜன்மம் ஜன்மமா கூட நம்ம லேர்ன் பண்ணிட்டு போலாம், நோ ப்ராப்ளம். அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு பகவான் கொடுக்குற. நம்ம எவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம பகவானை பார்க்க முடியும். அதனால்தான் பக்தி வந்து நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறோமோ, எவ்வளவு நம்ம வந்து பகவானை நெருங்கறதுக்கு நம்ம எஃபர்ட் போடுறோமோ அதுக்கு ஏத்தாப்புல பகவான் வந்து சீக்கிரம் வருவார். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நம்ம பிராக்டிக்கலா அப்ளை பண்ண வேண்டிய ஒரு தத்துவம் இது. எந்த கஷ்டம் வந்தாலும் இட் வில் கம் த்ரூ another பர்சன், மத்தவா மூலமா தான் அது வரும். ஆனா நம்ம அவளை வந்து காசா வச்சுக்காம, அவள்னால எனக்கு கஷ்டம் ஏற்பட்டதுன்னு நினைச்சுக்காம, நான் செஞ்சதுதான் அவ மூலமா எனக்கு வருதுன்னு
நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோமானா நம்மள வந்து பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். அந்த சாந்தமான ஹிருதயத்துல நம்ம பகவான பார்க்க முடியும். அவர் வந்து வசிப்பர். சோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. சோ ரிப்பென்டன்ட் ஹார்ட். இங்க என்ன கொடுத்திருக்கு ரிப்பென்டன்ட்க்கு? ஆத்தப்பியமான எல்லையற்ற அறிவை உடைமையாக்கி ஆத்தப்பியமான செய்ததற்கு மனம் வருந்தும். ஆத்தப்பியமான செய்ததற்கு மனம் வருந்தும். So, அந்த குவாலிட்டி நம்ம ஹிருதயத்துல வந்தாதான் நம்ம பகவான பார்க்க முடியும். அப்பதான் அவர் வந்து வாசம் பண்ணவர். ஓகே. சோ இதுல வந்து ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் என்னன்னாக்கா, இந்த ஜந்து சொல்றது இல்லையா, என் கூடயே பரமாத்மா இருக்காருன்னு. சோ நம்மலாம் பார்ப்போம், கர்ப்பிணிகள்லாம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கா, ரொம்ப அழகா இருக்கா அப்படிம்போம் இல்லையா. அவளோட அழகு பார்த்தே நம்ம சொல்லிடுவான் கர்ப்பிணியா இருக்காங்க போல இருக்குன்னு. சோ அந்த மாதிரி நான் வந்து நான் கர்ப்பிணியா இருக்கிறதே நான் சொல்லிப்பேன். ஆஹா, என்கிட்ட மட்டும் தானே 2 பரமாத்மா இருக்கா அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரு பரமாத்மா. சோ கர்ப்பிணிகள் வந்து ரொம்ப பெருமையா சொல்லிருக்கலாம், என் உடல்ல 2 பரமாத்மா இருக்காங்க அப்படின்னு. சோ ரொம்ப இது ஒரு வேடிக்கையான எனக்கு ஒரு நிகழ்வு. சோ அப்போ மத்தவங்க ஒரு வாட்டி நான் இந்த மாதிரி சொன்னப்போ, என் உடம்புல 2 பரமாத்மா இருக்காங்கன்னு நான் சொன்னப்போ ரொம்ப பெருமையா இன்னொருத்தர் சொன்னாங்க, என் உடம்புல இன்னும் நிறைய பரமாத்மா இருக்காங்க, எண்ணிலா பரமாத்மா இருக்கா அப்படின்னு. என்னன்னாக்க, ஏன்னா பரமாத்மா வந்து எல்லா பாக்டீரியா எல்லா புழுலையும் பரமாத்மா இருக்கு, அதனால என் உடல்ல இன்னும் நிறைய பரமாத்மா இருக்கு அப்படின்னு கிண்டலா பேசிட்டோம். சோ இந்த ஜீவாத்மா கூட எப்பவுமே பரமாத்மா இருக்கார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தை தெரியாது. இதுல இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நம்ம பரமாத்மா பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னாக்கா, இந்த ஜந்து சொல்றது இல்லையா, என் கூடயே இருக்கார் பரமாத்மான்னு. சோ இந்த பரமாத்மா இந்த ஜந்து வந்து பார்த்தேன்னா பிசிக்கல் சிச்சுவேஷன் ஓகே, அது எல்லா கர்ப்பத்திலயும் ஒரே மாதிரி தான், காரம் இந்த விண்மூத்திரம்லாம் இருக்கிறது வந்து எல்லா கர்ப்பத்திலயும். சோ அந்த மைண்ட் நம்ம பார்த்தோம்னா, ஹிருதயே வசித்தம்னாக்கா அவர் ஹிருதயத்துல இருக்காருன்னா, அந்த ஹிருதயத்துல என்ன விதமான அழுக்கு தாட்ஸ் நம்ம மனசுல ஓடுது. இப்ப நான் சொன்ன மாதிரி யாராவது நம்மளுக்கு கஷ்டம் கொடுத்தானா அவ மேல ஒரு வெறுப்பு, தீய டிசையர்ஸ், அவளுக்கு வந்து ஏதாவது அவளும் இதை அனுபவிச்சாதான் அவளுக்கு இதை பத்தி புரியும், அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பேட் தாட்ஸ் நம்ம மைண்ட்ல வருது இல்லையா. சோ அதெல்லாமும் அவர் பொறுத்துண்டு இருக்காருனாக்க அவருக்கு எவ்வளவு டாலரன்ஸ் இருக்கும்னு. சோ இது வந்து எனக்கு எப்படி இந்த தாட் வந்ததுனாக்க, ஒரு வாட்டி நான் பைக் ஓட்டிட்டு ரோட்ல போயிட்டு இருக்கிறது, எனக்கு முன்னாடி குப்பை வண்டி போயிட்டு இருந்தது. சோ எல்லாருக்குமே தெரியும், குப்பை வண்டி வந்ததுன்னா அது ஸ்மெல்லு தாங்காது. சோ கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து அதை தாண்டி போயிடுவோம். சோ நான் இந்த குப்பை வண்டி பின்னாடி ஓட்டிகிட்டே இருக்கிறதே ஐ எம் ட்ரைங் இதை ஓவர்டேக் பண்ணிட்டு போகணும்னு. அப்ப நான் பாக்குறேன், அங்க ஒரு மேன் நின்னுட்டு இருக்கான். அந்த குப்பையெல்லாம் எது அள்ளிட்டு போகும் இல்லையா, அந்த லாரிக்கு பின்னாடி அங்கேயே நின்னுட்டு இருக்கான். ஃப்ரண்ட்ல உட்காந்து இருக்கிறவனுக்காவது பரவாயில்ல, ஆனா அங்கேயே நின்னுட்டு இருக்கான். சோ அப்பதான் எனக்கு தோணித்து, அந்த குப்பையில வந்து இவன் எப்படி நிக்கிறான், அதுவும் அவன் போட்ட குப்பையில யார் யாரோடலாமோ கலெக்ட் பண்ண குப்பை, அந்த ஸ்மெல்லு கிட்டக்க அவன் அப்படி நின்னுட்டு இருக்கானே. சோ அதே மாதிரிதான் என் மனசுல வந்து பலவிதமான குப்பைகள் இருக்கு, பேட் தாட்ஸ், ஈவில் தாட்ஸ். இந்த மாதிரி அந்த அழுக்குல எல்லாம் பெருமாள் என் கூட இருக்காரு, பரமாத்மா என் கூட இருக்காருனாக்கா அவருக்கு எவ்வளவு ஒரு டாலரன்ஸ், எவ்வளவு ஒரு பேஷன்ஸ், எப்பதான் இந்த ஜீவாத்மா திருந்துங்கிறது அவர் எவ்வளவு பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளோட அந்த அழுக்க பொறுத்துண்டு எவ்வளவு பொறுமையா அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த பரமாத்மா நம்ம கூட இருக்கிறது வந்து எப்போ நம்மளுக்கு வந்து அந்த தோணும், ஐ ஷுட் கெட் அவுட் ஆஃப் தி சிச்சுவேஷன் நம்மளுக்கு எப்போ தோணும், எப்போ நாம அவர் பக்கம் திரும்பி பார்ப்போங்கிற ஒரு அந்த டைமை வந்து அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ பரமாத்மா வந்து நம்மள கைட் பண்றாரு. சோ அதை பத்தி திருப்பியும் வரும் 4வது ஸ்லோகத்துல பரமாத்மா எப்படி கைட் பண்றாருங்கிறது திருப்பியும் வரும். சோ நெக்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு போவோம். பிரிச்சு சொல்றேன். எஃப் பஞ்சபூத ரச்சிதே, ரச்சிதே, ஓகே, இங்க ரசிக்கிறதுலாம் இல்ல, ரச்சிதே பண்றது, உண்டாக்குறது. எஃப் பஞ்சபூத ரச்சிதே, யார் சொல்றேன்? நான் சொல்றேன் மாதாஜி. பஞ்சபூத ரச்சிதே ரஹித ஷரீரே छन्नो यतेन्द्रिय गुणार्थ, छन्नो यतेन्द्रिय गुणार्थ
चिदात्मकोऽहम् चिदात्मकोऽहम् तेना विकुण्ठमहिमानम् तेना विकुण्डमहिमानम् ऋषिं तमेनम् ऋषिं तमेनम् वन्दे परं प्रकृतिपूरुषयोः पुमांसम् वन्दे परं प्रकृतिपूरुषयो पुमांसम् மாதாஜி நீங்க மியூட்ல இருக்கீங்க மாதாஜி. Yeah, just took a small. Okay. மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு வழங்குவர் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஜெய். யாரா படிக்கிறீங்களா மாதாஜி? படிக்கட்டா? படிங்க. ஹரே கிருஷ்ணா. டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஜந்து மூல பொருட்களால் ஆன பூத உடலில் நான் இருப்பதால் நான் பகவானிடமிருந்து பிரிக்கப்படுகிறேன். அதனால் நான் அடிப்படையில் புனிதமாயிருந்தும் என் குணங்களும் புலன்களும் தவறாக பயன்படுத்துகின்றன. பரமபுருஷ பகவான் இயற்கை மற்றும் உயிரினங்களின் எல்லை கடந்தவராய் இருப்பதால் அவருக்கு பருவ உடல் எப்பொழுதும் அவருடைய ஆன்மீக குணங்களில் பெருமையுடையவராய இருப்பதால் நான் அவருக்கு என் வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றேன். நெக்ஸ்ட் மாதாஜி பொருளுரை படிக்க வேண்டாம், நான் அது சமரைஸ் பண்ணிடுவேன். சரி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க திருப்பியும் ஜீவாத்மா ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத எடுத்து சொல்றது. சோ நான் பகவான்கிட்ட பிரிந்த ஆத்மா, கட்டுண்ட ஆத்மா சொல்றோம் இல்லையா. சோ நான் பகவான் கிட்ட இருந்து பிரிந்த ஒரு ஆத்மா. எப்பேற்பட்ட உடல்ல இருக்கேன்? பஞ்சபூதங்களால செய்யப்பட்ட உடல்ல இருக்கேன். 5 மூலப்பொருட்கள். சோ அந்த பஞ்சபூதங்களால செஞ்ச உடல்ல இந்த ஜந்து இருக்கு. சோ அதோட இயற்கையான ஸ்வரூபம் என்னது? ஆன்மீகம். ஆனா அதோடைய இந்த மாதிரி ஒரு பௌதிக உடல்ல இருக்கிறதுனால அதோட இந்திரியங்கள் தவறான விதத்துல அது யூஸ் பண்றது. அடிப்படையில் புனிதமாயிருந்தும் என் குணங்களும் புலன்களும் தவறாக பயன்படுத்தப்படுகின்றன. சோ அது ஆன்மீகம் தானே. அப்போ அது ஆன்மீக செயல்கள் தானே ஈடுபடணும். ஆனா மெட்டீரியல் பாடிக்குள்ள மாட்டின்றதுனால என்ன பண்றது? அந்த இந்திரியங்களை தவறான விஷயங்களுக்காக யூஸ் பண்றது. தவறான விஷயம்னா என்னது? இந்திரிய பிரீத்தி அப்படிங்கிறது, தன்னுடைய ஹாப்பினஸ், தன்னுடைய சந்தோஷத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறது. அது சமயத்துல தவறான விதத்துல நாம சந்தோஷமா இருந்தா போறோம்ங்கிற ஒரு எண்ணத்துல மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறபடி அதை என்ஜாய் பண்ணிட்டுனா அது பாவ செயலம் ஆறுது. இல்ல பாவம் செய்யல, மத்தவாளுக்கு கஷ்டம் கொடுக்கல, ஆனா தானே என்ஜாய் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுனா கூட அதுவும் நல்லது இல்லை. ஏன்னா அது பௌதிக நிலைமையிலேயே இருக்கும். ஆனா பகவான் எப்பேற்பட்டவர்? பிரகிருதி புருஷயோ புமாம்சம் பரம். சோ பகவான் பரம் பிரகிருதி பரம் புருஷா. சோ பரம் பிரகிருத்தினா மேல போலாம் ஸ்லோகத்துக்கு. சோ பகவானுடைய குவாலிட்டி என்னதுன்னா அவருடைய மகிமானம். அவருடைய மகிமை என்னது அப்படின்னா பரம். வந்தே சொல்றாரு இல்லையா, வந்தே நான் வணங்குறேன். யார வணங்குறேன்? பரம் பிரகிருதி, பிரகிருதியோட பரமானவர், மேற்பட்டவர். பூருஷயோகோனா மற்ற ஜீவாத்மாக்கள். சோ பிரகிருதியும் மற்ற ஜீவாத்மாக்களுக்கும் பரம், அவளுக்கெல்லாம் மேல இருக்கக்கூடியவர் பகவான். சோ அவருக்கு நான் வணங்குறேன் அப்படிங்கிற இது நம்ம பகவத்கீதையில நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா. அந்த பகவான் பிரகிருதி பத்தி சொல்லுவார். பிரகிருதி என்னுடைய அடக்கத்துலதான் இருக்கு, நான் தான் பிரகிருதிய கண்ட்ரோல் பண்றேன் அப்படிங்கறது பகவான் பகவத்கீதையிலயும் சொல்ற. அதுதான் இங்க ஜந்து எடுத்து கொடுக்கறது. நான் இந்திரியங்கள்னால கட்டுப்பட்டிருக்கேன், ஆனா பகவான் பிரகிருதிக்கும் ஜீவாத்மாக்களுக்கும் அப்பேற்பட்டவர்.
அப்படின்னு எடுத்து சொல்றாரு. அவர் அப்படி இருக்கிறதுனால, அந்த மாதிரி ஒரு பரமான பொசிஷன்ல இருக்கிறதுனால நான் அவருக்கு வணங்குறேன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட். யன்மாயயோரு குணகர்ம. Somebody can நான் படிக்கிறேன் மாதாஜி. என்மாயையோரு குணகர்ம நிபந்தனேஸ்மின் சாம்சாரிகே பதி சாம்சாரிகே பதி சரம்ஸ்ததபிஸ்ரமேண சரம்ஸ்தபிஷ்ரமேன சரம்ஸ்தத் சரம்ஸ்த அபிஸ்ரமேண அபிஷ்ரமேன நஷ்டஸ்மிருதி நஷ்டஸ்மிருதி புனரயம் புனரயம் பிரவ்ருணீத லோகம் பிரவ்ருணீத லோகம் யுக்த்யா கயா த்யாகயா மஹத் அனுக்ரஹம் அந்தரேண. மகதனுக்ரகம் அந்தரேன. மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு படிங்க. மொழிபெயர்ப்பு வழங்குவர் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். இறப்பின் வழியில் வாழ வேண்டும் என்பதற்கான கடினமான போராட்டத்தை தொடர்கிறது. இந்த கட்டுப்பட்ட வாழ்வு அவர் பரமபுருஷ பகவானுடன் கொள்ளும் தொடர்பை மறந்து விடுவதால் ஏற்படுவது ஆகும். ஆனால் பகவானின் அருள் இல்லாமல் எப்படி அவரால் பகவானின் ஆன்மீக அன்பு தொண்டில் மீண்டும் ஈடுபட முடியும்? நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ திருப்பியும் அந்த மாயா குணா நிபந்தன. சோ இந்த மாய குணனால பந்தப்பட்டிருக்கு இந்த ஜீவாத்மா. அப்புறம் மறுபடியும் புனரயம். திருப்பியும் என்ன ஆறுது? ஜன்ம மரணம் அந்த சக்கரத்துல வந்து சுத்தின்னு இருக்கு. சோ அப்படி இருக்கையிலே இந்த மாதிரி நான் ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால ஏன் அந்த ஏற்பட்டது, இந்த பௌதிக வாழ்க்கை ஏன் ஏற்பட்டது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங் த சுப்ரீம் லார்ட். பகவான மறந்ததுனாலதான் நஷ்ட ஸ்மிருதினா ஞாபகம், நஷ்டனா ஞாபகம் அழிஞ்சது. சோ ஏன் இந்த வந்து அவர் போன ஸ்லோகத்துல அந்த ஜந்து என்ன சொல்லிட்டு, நான் வந்து ஆன்மீகம் தான், ஆனா ஆன்மீக செயல் பண்ணாம பௌதிக செயல்ல ஈடுபட்டிருக்கேன்னு சொல்றது. சோ ஏன் அந்த மறவி வந்ததுன்னா, ஆன்மீகம்ங்கிற மறவி ஏன் வந்ததுன்னா, பிகாஸ் ஆஃப் கண்டிஷனல் லைஃப். மாயா குணங்கள் இதெல்லாம் தன்னை கட்டி போட்டதுனால எல்லாமே அந்த ஆன்மீக குவாலிட்டி வந்து அது மறந்து போயிடுது. சோ திருப்பியும் அந்த ஞாபகம் வரணும் அப்படின்னாக்கா, அந்த ஞாபகம் அவருக்கு யாரு கொடுக்க முடியும்? அது வந்து பகவானாலதான் கொடுக்க முடியும். அவருடைய கருணை, மகத் அனுகிரகம், அவருடைய அனுகிரகம் இருந்தாதான் திருப்பியும் நான் வந்து பகவானுக்கு சேவை பண்ண முடியும். சோ பிரபுபாத் வந்து இங்க அந்த டிஃபரன்ஸை எடுத்து கொடுக்கிறார். எப்படி இந்த ஜீவாத்மாக்கும் பரமாத்மாவுக்கும் எப்பவுமே டிஃபரன்ஸ் உண்டு. எந்த காலத்திலயும் ஜீவாத்மா வந்து பரமாத்மா ஆகிட முடியாது. ஏன்னா பரமாத்மா வந்து எப்பவுமே ஒரு ஃப்ரீ நிலையில இருக்கார். பரம்புருஷம் சொன்னோம் இல்லையா, பரம் பிரகிருதி, அந்த நிலையில இருக்கார். நம்ம வந்து பிரகிருதிக்கு அடங்கிட நிலையில இருக்கோம். அதனால ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் எந்த நிலையிலயும் ஒன்னாக முடியாது. அது வந்து குணத்துல குவாலிட்டியில வந்து ஒத்துமை இருக்கே தவிர குவான்டிட்டியில அது வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சோ பகவான் வந்து பகவத்கீதையில சொல்றாரு இல்லையா, மத்த ஸ்மிருதிர் ஞானம் அபோகனம் ஜ, என்கிட்ட இருந்துதான் ஞாபகம் மறவி எல்லாமே வருது அப்படின்னு சொல்றாரு. சோ பகவான் வந்து ஹிருதயத்துல உட்காண்டிருக்கார். நம்ம வந்து கிருஷ்ணர் இல்லாம என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சோம்னா மறவிய கொடுப்பார். கிருஷ்ணா என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சாலும் என்னால முடியல,
ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, போர் அடிக்கிறது, வாழ்க்கையே ஒரு ருச்சியே இல்லாம இருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா பகவான் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பார். சோ அவர் பண்ற ஃபர்ஸ்ட் ஹெல்ப் என்னதுன்னா நேரா கொண்டு ஒரு குரு கிட்டக்க சேர்த்து விடுறது. சோ அந்த குரு மூலமா நம்ம பக்தி பண்ண ஆரம்பிச்சு நம்மளுடைய ஞாபக சக்திய திருப்பியும் நம்ம எழுப்பி பகவான் கிட்டக்க போறோம். சோ எப்போ நம்ம அவர்கிட்டக்க சரணம் அடையணும். எனக்கு இது போறோம், இந்த லைஃப்ல எனக்கு என்ஜாய்மெண்ட் நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் எனக்கு கிடைக்கல, ஆனா எனக்கு பயம்தான் அதிகமாறுது, சோ ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு நம்ம எப்போ பகவான் கிட்ட போறோமோ அவர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பார். சோ அந்த ஸ்மிருதி திருப்பியும் வரத்துக்கு அந்த ஞானத்தை யாரு கொடுக்க முடியும்? பகவான் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் ஸ்லோகா. ஞானம் யதேதத் அததாத் கதமஸ்ஸ தேவஹ. ஞானம் யதேதத். யார் சொல்றீங்க? நான் சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க. ஞானம் யதேதத் கதம இருங்க, சதேவ. யதேததோட நிறுத்திக்கோங்க. ஞானம் யதேதத் ஞானம் யதேத அததாத் அததாத் கதம சதேவ. கதம த்ரைகாலிகம் த்ரைகாலிகம் ஸ்திரச்சரேஷு ஸ்திரச்சரேஷு அனுவர்த்திதாம்சஹ. அனுவர்த்திதாம்சஹ. தம் ஜீவ கர்ம பதவீம் தம் ஜீவ கர்ம பதவீம் அனுவர்த்தமானாஹ. அனுவர்த்தமானாஹ. தாபத்ரயோபசமனாய தாபத்ரயோபசமனாய சமனாய சமனாய வயம் பஜேம. வயம் பஜேம. மொழிபெயர்ப்பு. தேங்க்ஸ் மாதா. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? Can I? Yes, அப்படின்ற மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. வேறு வேறு யாருமின்றி பரமபுருஷ பகவான் எல்லைக்குட்பட்ட பரமாத்மாவாக பகவானின் பகுதி உருவமைப்பு ஆக எல்லா உயிரற்ற மற்றும் உயிருள்ள பொருட்களை வகை எதிர்காலம் இவற்றில் இருக்கிறார். அதனால் கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மா அவரது வழிகாட்டலால் வேறுபட்ட செயல்களில் ஈடுபட்டுள்ளது. இந்த கட்டுப்படுத்தப்பட்ட வாயுவின் 3 வித தொல்லைகளிலிருந்து விடுபட நாம் அவரிடம் மட்டுமே சரணடைய வேண்டும். சோ தாபத்ரயம் 3 விதமான கஷ்டங்கள் நம்மளுக்கு இருக்கு. இது வந்து பாகவதம்ல வரும் இல்லையா? ஃபர்ஸ்ட்லயே செகண்ட் ஸ்லோகாலயே வரும். தாபத்ரயம் நம்மளுக்கு வந்து இந்த 3 விதமான கஷ்டங்கள்ல இருந்து ஃப்ரீ ஆகணும் அப்படிங்கிறது. சோ தாபத்ரயம் தெரியுமா உங்களுக்கு? எது நம்மளுக்கு 3 விதமான கஷ்டங்கள் நம்மள ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக, அதுதானே மேடம்? கரெக்ட். சோ அதுல இருந்து விடுபடணும். அதுக்காக நான் உங்களை வந்து பஜேம தாபத்ரய உபசமனாய வயம் பஜேம. நான் ஏன் உங்களுக்கு பஜேமன பஜன பக்தி ஏன் பண்றேன்? இந்த 3 விதமான துன்பங்கள்ல இருந்து ஃப்ரீ ஆகிறதுக்காக. சோ இங்க வந்து பரமாத்மாவுடைய குணங்கள் நிறைய சொல்லப்படுறது. ஸ்திரச்சரேஷு எப்படி வந்து அனிமேட் அண்ட் இன்அனிமேட், மூவிங் அண்ட் நான் மூவிங் என்டிட்டிஸை வந்து பரமாத்மா வந்து டைரக்ட் பண்றார். எது எப்படி இருக்கணுங்கிறத டைரக்ட் பண்றார். திரைகாலிகம் 3 காலங்களும் அவர் வந்து கண்ட்ரோல் பண்றார். சோ எப்படி வந்து அவர் எல்லாமே கண்ட்ரோல் பண்றார்? அனிமேட் இன்அனிமேட் கண்ட்ரோல் பண்றார்,
3 காலங்களும் கண்ட்ரோல் பண்றார். அதே மாதிரி என்னையும் கண்ட்ரோல் பண்றார் அப்படின்னு சொல்றது. சோ பகவத்கீதையில உபதிருஷ்டா அனுமந்தா பகவான் சொல்ற, நான் சொல்றபடி நான் பெர்மிஷன் கொடுத்தாதான் எல்லாமே நடக்கிறது. என்னெல்லாம் நடக்கிறதோ என் கண் பார்வையில தான் நடக்கிறது. தமிழ்ல என்ன சொல்லுவோம், அவனின்றி ஒரு புல்லும் அசையாது அப்படின்னு. சோ அது எப்படி அப்போ பகவான் இன்றி எதுவும் அசையாது அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு தன்னிச்சை கிடையாதா? அப்போ நம்ம செய்யற பாவங்களுக்கும் பகவான் தான் பொறுப்பா அப்படின்னாக்கா இல்ல. நம்ம என்ன பண்றோம், ஆசைப்படுறோம், எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படுறோம். அது நிறைவேற்றி வைக்கிறது யாரு? பகவான். சோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த உபனிஷத் ஸ்லோகம் சொன்னோம் இல்லையா, எப்படி ஒரு மரத்துல 2 பறவைகள் இருக்கு அப்படின்னு. சோ அதுல என்ன சொல்றது, சேதோ சேத்தனானாம் நித்யோ நித்யானாம் சேத்தனேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். சோ பகவானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நித்யோ நித்யானாம், ஜீவனும் நித்தியம்தான் பகவானும் நித்தியம்தான். ஆனா எல்லா நித்தியமான இருக்கிறவாள்ல ரொம்ப நித்தியமானவர் அப்படின்னா பகவான். சேத்தனானாம், சேத்தன இருக்கிற எல்லா ஜந்துக்களுக்கும் முக்கியமா சேத்தனை உள்ளவர், அதாவது கான்சியஸ்னஸ் உள்ளவர் பெருமாள் பரமாத்மா. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா ஏகோ, அவர் ஒருத்தர் தான். நித்யோ நித்யானாம், எல்லா நித்தியமானவர்களையும் நித்தியமானவர். அவர் ஏகோ, அவர் ஒருத்தர் தான். பகுநாம், நிறைய பேரோட காமான், ஏகோ பகுநாம் யோ விததாதி காமான், அவளுடைய காமங்களை அவர் பூர்த்தி பண்றார். சோ நான் இப்போ இங்க உட்காந்துருக்கேன், சென்னையில உட்காந்துருக்கேன், நான் ஆசைப்படுறேன் நான் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னு. இப்ப என்னால அது சாதிக்க முடியுமா? எப்படி முடியும்? சோ இப்போ விவேக் ராமசுவாமி, அவரும் இந்தியன் தான், அமெரிக்கால உட்காந்துருக்காரு, பிரசிடென்ட் ட்ரை பண்றாரு. ஏன் அவரால் முடியறது? அங்க பிறந்திருக்காரு, அங்க இஸ் அ சிட்டிசன் ஆஃப் அமெரிக்கா, அதுக்கு வேண்டிய தகுதிகள் அவர்கிட்ட இருக்கு. அந்த சிச்சுவேஷன்ல அவரை யாரு போட்டா? அது பெருமாள் தானே போட்டார், பரமாத்மா தானே போட்டார். கர்மணா தெய்வ நேத்திரேன ஜந்து தேக உற்பத்திய, நம்ம கர்மங்கள் மூலமா நம்மளுக்கு உடல் கிடைக்கிறது. சோ நான் இப்ப நான் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா அது எப்படி நடக்கும்? பகவான் எப்போ கரெக்டா நான் அதுக்கான புண்ணியங்கள் சேர்க்கிறேனோ அப்போ என்ன அமெரிக்கால பிறக்க வச்சு அதுக்கான படிப்பு என்னெல்லாம் அதுக்கு வேணுமோ அந்த தகுதியெல்லாம் கொடுத்து பிரசிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பேன். சோ நம்ம கையில என்ன இருக்கு? நம்மளுடைய ஆசைகள் தான் நம்ம கையில இருக்கு. அதை நிறைவேற்றுறது பெருமாள். அதனாலதான் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. நீ ஆசைப்படல, அவ்வளவுதான். நிறைவேற்றுறது பகவான் தான். அதனால நம்ம என்ன ஆசைப்படுறோங்கிறது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுதான் நம்ம துருவ மகாராஜ சரித்திரத்திலயும், இனிமேதான் உங்களுக்கு 4வது காண்டத்துல துருவ மகாராஜ் சரித்திரம் வரும். சோ அதுல துருவர் மாதிரி துருவர் வருத்தப்படுறார், நான் ஒரு ராஜ்யம் வேணும், அந்தஸ்து வேணும்னு தேடிட்டு தவம் பண்ணினேனே, பகவானை பார்த்தப்புறமா எனக்கு எதுவுமே வேண்டான்னு தோன்றுறது, நான் தப்பு பண்ணிட்டேனே, அவர் வருந்துறார். அப்போ பிரபுபாத் சொல்றாரு, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், நம்ம என்ன டிசையர் பண்றோம், நம்ம என்ன ஆசைப்படுறோம்னு. இல்லாட்டா நம்மளும் துருவரை மாதிரி வருத்தப்படுற மாதிரி ஆயிடும் அப்படின்னு அவர் சொல்லுவார். சோ இங்க எப்படி இந்த ஸ்லோகத்துல என்ன தெரியுது? ஹவ் கிருஷ்ணா இஸ் கண்ட்ரோலிங் எவ்ரிதிங், அனிமேட் இன்அனிமேட், அதாவது மூவ் பண்றது, அசையறது அசையாதது ரெண்டுமே அவர் கண்ட்ரோல் பண்றார். எல்லா ஜீவாத்மாக்களும் அவர் கண்ட்ரோல் பண்றார். 3 காலங்கள், பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர், 3 காலமும் அவர் கண்ட்ரோல் பண்றார். என்னையும் அவர் தான் கண்ட்ரோல் பண்றார். அப்ப நான் இதுல இருந்து ஃப்ரீ ஆகணும், இதுல இருந்து நான் விடுபடணும்னா யார் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? அதே கடவுள் தான், அதே பகவான் தான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும். சோ அவர் எப்படி ஹெல்ப் பண்றாரு அப்படின்னா, எப்போ நம்ம சரணம் எடுத்துக்கிறோமோ அவர் எப்படி ஹெல்ப் பண்றார்? குருவை அனுப்பி, குரு மூலமா நம்மளுக்கு உபதேசங்களை கொடுத்து, பக்தி யோகம் செய்யறது எப்படின்னு சொல்லி கொடுத்து அவர்கிட்டக்க, பகவான் கிட்டக்க நெருங்கறதுக்கு குரு மூலமா நம்மளுக்கு உபதேசங்கள் கிடைக்கிறது. சோ குரு ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில. எதுக்குனாக்க நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்கோங்கிறது நம்மளுக்கே தெரியாது. நம்ம நினைக்கிறது தப்பா இருக்கலாம், நம்ம செய்யற ஆக்டிவிட்டிஸ் தப்பா இருக்கலாம், சிச்சுவேஷன்ல நம்ம இந்த சிச்சுவேஷன்ல எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறது நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம். சோ இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வெளிப்படையா ஒரு குரு இருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது மிக அவசியம். சோ குருங்கிறது, தீக்ஷா குரு நம்மளுக்கு அர்ச்சனை விதி சொல்லி கொடுக்குறார். எப்படி பகவானுடைய விக்கிரகத்தை வழிபாடு பண்ணணும்னு தீக்ஷா குரு சொல்லி கொடுக்குறாரு. சிக்ஷா குரு நம்மளுக்கு பலவிதமான உபதேசங்கள் கொடுத்து எது கரெக்ட் எது தப்புன்னு அந்தந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிறைய டிவோட்டீஸ் இருக்கு. அவ எல்லாருமே நம்மளுக்கு ஒரு குருக்கள், சரியான வழி காட்டுறவா நம்மளுக்கு குரு. சோ அந்த மாதிரி அந்த குரு மூலமா நம்ம இந்த டிஃபிகல்டிஸ்ல இருந்து, இந்த கஷ்டங்கள்ல இருந்து நம்ம
விடுபட முடியும். நெக்ஸ்ட் நிறைய இருக்கே. So I think shall we stop here now? It's already 1:30 also. ஓகே மாதாஜி, நெக்ஸ்ட் வீக் பண்றீங்களா மாதாஜி மீதி ஸ்லோகாஸ்? Yeah. So Okay, any Mataji, no questions? Any questions? மாதாஜி, ஒரே கேள்வி. முதல்ல அந்த ஜந்து அப்படின்னா பொதுவா மிருகங்களை தானே ஜந்து அப்படின்னு சொல்லுவாங்க மாதாஜி. அது எப்படி ஆத்மாவோட ஃபர்ஸ்ட் ஸ்லோகால நீங்க சொன்னீங்களே ஜந்து அப்படின்னா? ஜந்து உவாச்ச நாங்க எழுதியிருக்கோம். So ஜந்து because it has not taken birth yet. So அது ஆண் சொல்றதா பெண்ணு சொல்றதா அது மிருகமா பொறந்து இருக்குது. So நம்மளுக்கு தெரியாது அது என்ன உடல் எடுத்து என்னவா பிறக்க போறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. சோ இட் கேன் இப்போ பரத மகாராஜா கூட தான் மானா இருந்தார், கர்ப்பத்துல மானா இருந்தார் இல்லையா? பட் ஹி வாஸ் சச் அ கிரேட் சோல். சோ அந்த மாதிரி இந்த ஆத்மா வந்து எந்த உடல் எடுத்து பிறக்க போறதுன்னு நம்மளுக்கு தெரியாது, அதனால அது ஜந்துன்னு சொல்லப்படுறது. ஓகே மாதாஜி, ரொம்ப நன்றி மாதாஜி. ஒரே one more question, Mataji. Can I ask? Yeah. Sir, there are two birds சொன்னீங்க இல்லையா? ஒன்னு ஜீவாத்மா இப்போ வந்து பரமாத்மா வந்து is a witnesser and also sanctioning. So sanction according to ஜீவாத்மாஸ் கர்மா அப்படிதானே மாதாஜி? நாட் எல்லாத்தையும். அச்சா, தேங்க்யூ. According to karma. According to karma மட்டும் சொல்ல முடியாது. If you have a desire, he will guide you to do the actions by which it can be fulfilled. No, இப்போ வந்து ஒருத்தரோட தகுதி கொஞ்சம் கம்மியா இருக்குது, அவங்க இப்போ சிஎம் ஆசைப்படுறாங்கன்னா அப்படி, அதாவது அவங்களோட எல்லா டிசைரையும் வந்து அதான் நான் சொன்னேன். இப்ப நான் பிரசிடென்ட் ஆகணும்னு நினைச்சேன்னா சோ அதுக்கான புண்ணியத்தை சேர்த்துக்கணும். இப்போ திருதராஷ்டிரன் கர்மா படி அவருக்கு வந்து 100 பையன்கள் பிறக்கணும்னு இருக்கு. அவருடைய திருதராஷ்டிரருடைய பூர்வ கர்மம் பாத்தீங்கன்னா he was a hunter. அவர் வந்து வேட்டையாடுற டைம்ல இந்த ஒரு 100 பறவைகளை பார்த்து அந்த 100 பறவைகளையும் கேட்ச் பண்ணணுங்கிறதுனால அதை சுத்தி தீ போடுறார், நெருப்பு வைக்கிறார். அந்த நெருப்புல வந்து அந்த சின்ன பறவைகள்லாம் குழந்தை பறவைகள்லாம் அந்த நெருப்புக்குள்ள இருக்கிற டைம்ல இந்த அப்பா அம்மா பறவைகள் வந்து காப்பாத்த வருது. சோ அந்த பறவைகள் கிட்டக்க வரது என்னாருது, அந்த தீனால அவங்க கண்ணு வந்து போயிட்டு இருக்கு. சோ both the birds become blind. அண்ட் அவங்க வந்து பாக்குறாங்க அவங்களுடைய குழந்தை பறவைகள் எல்லாமே அழியறது. சோ இப்ப இந்த வேடனுக்கு அதே கர்மா வரணும். நம்ம ஹியூமன் பீயிங்கா இருந்து அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸுக்கு நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பேர்ட் ஆகி அந்த கர்மா வரணுங்கிறது கிடையாது. அதே ஹியூமன் ஃபார்ம்ல நம்மளுக்கு கிடைக்கும் அந்த கர்மா. அதுதான் நம்ம இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்க போறோம். சோ இப்போ திருதராஷ்டிராக்கு வந்து he has to be in that same situation. சோ அதுல வந்து அவருக்கு 100 குழந்தைகள் பிறந்து அவருக்கு வந்து கண் இல்லாம ஆகணும், அவர் வைஃபுக்கு கண் இல்லாம ஆகணும். அந்த 100 பறவைகள் 100 குஞ்சு பறவைகள் மாதிரி அவருடைய 100 குழந்தைகளும் அவர் வந்து அழியறது பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு கர்மா அவருக்கு அமைய போறது. சோ இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு பையன் பிறக்கணும்னாலே அதுக்கு வந்து புண்ணியம் வேணும். நல்ல புண்ணியம் பண்ணிருந்தா பையன் பிறக்கும்பாங்க. சோ ஒரு 100 பையன் பிறக்கணும்னா அதுக்கேத்தாப்புல புண்ணியம் அவர் வந்து கலெக்ட் பண்ணணும். சோ 50 ஜன்மங்கள்ல அவர் வந்து புண்ணியங்கள் சேர்த்த அப்புறமா தான் அவர் வந்து திருதராஷ்டிரனா பிறக்கிறார். ஏன்னா ராஜாவா இருக்கிறதுக்கும் 100 பையன்களுக்கு அப்பாவா இருக்கிறதுக்கும் ஒரு புண்ணியம் அவசியம். So he takes 50 janmas to get the punya required to be a king and a father of 100 sons. So நம்மளுக்கு ஆசை வந்து பெருமாள் வந்து கர்மா இருந்தாதான் நிறைவேற்றணுங்கிறது இல்ல. நம்மளுக்கு ஆசை வந்ததுன்னா அந்த ஃபெய்த் கொடுப்ப, நீ இந்த தேவதைய பூஜை பண்ணினா உனக்கு இது நிறைவாகும் அப்படின்னு ஃபெய்த் கொடுப்ப. 7th சாப்டர்ல அவர் சொல்றாரு இல்லையா, உன்னோட டிசையர் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அந்தந்த தேவதைக்கு நான் ஃபெய்த் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஸோ இட்ஸ் நாட் தட் ஆல் டிசையர்ஸ் ஆர் ஃபுல்ஃபில் ஒன்லி பேஸ்ட் ஆன் கர்மா. நம்ம டிசையர் வந்ததுன்னா அந்த கர்மா எப்படி உண்டாக்கணுமோ அதை உண்டாக்கி அவர் வந்து நிறைவேற்றுறோம். ஸோ அவ்வளோ டீட்டெயிலா போறது அவருடைய மெத்தட்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்லிங் அவர் டிசையர்ஸ்.
Thank you, Mataji. Thank you. Okay, so I think we can stop now. ஓகே Thank you very மாதாஜி, much மிக்க for the நன்றி. opportunity. Hare Krishna. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தைக்கும் பொறுமையா நிதானமான ஒரு விளக்கம் அப்படியே மனசுல பதிஞ்சு போயிருக்கு மாதாஜி. ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய Thank you. வகுப்புகள் That's நீங்க the எடுக்கணும், goal. நாங்க எல்லாரும் காத்துச்சிக்கிறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, மிக்க நன்றி மாதாஜி. Hare Krishna. Next இந்த week வகுப்பு கண்டிப்பா வந்துருங்க. இது ஃபுல்லா கேட்கட்டு. ரொம்ப கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எனக்கு இந்த பிரேயரை பத்தி சொல்ல வேண்டியது இருக்கு, which will be very useful for all of us when we pray to the Lord. ஸோ அதை நான் கடைசியா கன்க்ளூஷனா சொல்லணும்னு வச்சிருந்ததுனால இன்னைக்கு அதை சொல்ல முடியல. ஸோ கண்டிப்பா எல்லாரும் நெக்ஸ்ட் வீக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தண்ட பிரணாம், ரொம்ப நன்றி. இந்த பகுதியை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நிறைவு பிரார்த்தனை சொல்வதற்கு நிர்மலா மாதாஜி அழைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா நிர்மலா மாதாஜி. हरे कृष्ण क्लोजिंग प्रेयर। एकं शास्त्रं देवकी पुत्र गीतम् एको देवो देवकी पुत्र एव एको मन्त्रः तस्य नामानि यानि न कर्मापि एकं तस्य देवस्य सेवा तुमेव माता च पिता तुमेव बन्धुश्च सखा तुमेव विद्या द्रविणं तुमेव सर्वं मम देवा कृष्णाय वासुदेवाय हरे परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। कात्यायिनी महामाये महायोगिन्यदीश्वरी नन्दगोपसुतं देवी पदिमे कुरुदे नमः। श्रीकृष्ण शरणं मम दासोऽहं कृष्णदवास्मि श्रीकृष्ण शरणं मम दासोऽहं कृष्णदवास्मि श्रीकृष्ण शरणं मम दासोऽहं कृष्णदवास्मि। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण माता जी, थैंक यू।